தலவிருச்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சமீபத்தில் வைத்த தலவிருச்ச மரத்திற்கு அடியில் எறும்பு புத்து கட்டி கொண்டிருந்தது. அந்த காட்சியை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த எறும்பு புத்தால மரத்துக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதை குறித்து இந்த காணொளி அமைந்துள்ளது. பொதுவாக மரத்தின் வேருக்கு அடியில் எறும்பு புத்து கட்டினால் அந்த மரத்தின் வேருக்கு எளிதாக காத்தோட்டம் கிடைக்கும். இதனால் மரம் நன்றாக செழித்து வளரும். மற்றும் எறும்பு சேகரித்து வைக்கும் கழிவுகள் மரத்தின் வேருக்கு உரமாகவும் அமைகிறது. இப்ப நம்ம பார்த்த காட்சியில எறும்பு ஒரு கல்லா எடுத்துட்டு வந்து வீசிக்கிட்டு இருக்கு. அதாவது சுரங்கம் தோண்டி கொண்டிருக்கிறது. எறும்பு புத்தோட அமைப்பை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எறும்பு புத்தோட அமைப்பு. எறும்பு புத்தில் பல அறைகள் உள்ளது. எறும்பு புத்தில் ராணி எறும்புக்கென ஒரு தனி அறையும், உணவுகள் சேகரிப்பதற்காக பல அறைகள், முட்டைகளை சேகரிப்பதற்கான அறைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை செலுத்துவதற்கான அறைகள் போன்ற பல அறைகள் பார்க்க முடியும். எறும்புகள் அடுத்தடுத்து பல சுரங்கங்களை தோண்டிக்கொண்டே இருக்கும். அவசர காலத்திற்கு வெளியே ஏறுவதற்கு ஏற்றவாறு அடுத்தடுத்து பல சுரங்கங்களை தோண்டிக் கொண்டிருக்கும். எறும்புகள் தன் எடையை விட 50 மடங்கு அதிகம் உள்ள பருமனையும் சுமக்கும். எறும்பின் சுரங்கத்தால் மரத்தின் வேருக்கு நல்ல காத்தோட்டம் கிடைத்து மரம் செழித்து வளரும். கோவில்களை பற்றியும் தலவிருச்சம் நடவு மற்றும் தலவிருச்சத்தை பற்றி அறிய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.